சும்மா சொன்னார். இங்க நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, இந்த பெத்தேல் என்பது ஒரு பகுதி, இந்த எரிகோ என்பது ஒரு பகுதி. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரே மாதிரி தான் பேசுவார். அதான் ஒரு மனதினுடைய. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெத்தேலிலே பேசுகிற வார்த்தை எரிகோவிலே தெரியாது, எரிகோவிலே பேசுகிற வார்த்தை பெத்தேலிலே தெரியாது. ஆவியானவர் ஒரே மாதிரி பேசுகிறார். இங்கு எலிசா தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிற காலத்திலே, நீ ஆண்டவரோடு உறவாடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒன்னால 1 மணி நேரமாவது அதிகமாவது அதற்கு அதிகமாவது ஜெபிக்க முடிகிறதா? உடைய ஜெபத்திலே ஒரு மனம் இருக்கிறதா என்பதை நன்கு பரிசோதனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு மனம் இல்லாதபடியினால் அநேகர் என்ன பண்றாங்க? தோல்வியை சந்தித்துக் கொள்றாங்க. ஜெபிக்கும் போது செல்போன் ஆன் பண்றான். போன் வந்தவன ஜெபத்தை என்ன செய்த? போன் வந்தவன ஜெபத்தை முடிச்சுட்டு அப்புறம் எங்க போயிருந்தான்? போனுக்கு போயிருந்தான். சர்ச்சுக்குள்ளேயும் செல்ல உட்கார்ந்துருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபட வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஆராதனை என்ற நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஜெபம் என்று சொன்னவுடன் எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். வேத வாசிப்பு என்று சொன்னவுடன் எல்லாரும் என்ன செய்யணும்? வேத வாசிப்போம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவு தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்பிரிக்க தேசங்களிலே, எனக்கு பிரியமானவர்களே, ஆப்பிரிக்க தேசங்களிலே ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மார்த்தாண்டம் என்ற பகுதியிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தார். அப்போது காலை 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி பைபிளத்தை கிளம்பி விட்டார். ஒரு வர்ஷிப் காண்டி போயிருந்தார். மணி 10 ஆச்சு. ஆராதனை முடியல. 12:30 ஆயிட்டு. அப்ப என்ன செய்யல? ஆராதனை முடியல. என்ன அதுக்கு 2 ஆராதனை முடியல. அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு ஆராதனை. எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவரை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிப்பதிலே நாம் எவ்வளவு குறைவுள்ளவராய் காணப்படுகிறோம். மேலை நாடுகளிலே ஆராதனைக்கு எப்படி செய்யறாங்க? அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர் வந்து சொன்னார், இந்திய தேசத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதிலே இன்னும் நாம் ஒருமனப்பட வேண்டும். எங்கு ஒருமனம் இருக்கிறதோ அங்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. எங்கு ஒருமனதோடு நாம் செபிக்கிறோமோ அங்கு ஆவியானவர் என்னப்படுகிறார்? அசைவாடுகிறார். அந்த ஆவியானவர் அசையாடும் போது ஒரு ஜனக்கு உண்டான கட்டு விளைகிறது. வாழ்க்கையிலே பிராஸ்பரிட்டி வருகிறது. உன் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆகிறது? செழிப்பை என் ஆண்டவர் உண்டாகிறார். இதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமனம். இந்த ஒருமன ஆவி எப்படி வரும்? அப்போஸ்தலரின் நாட்களிலே என்ன காணப்பட்டது? ஒருமனம் காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வரும்போது அங்கு என்ன உண்டாகிறது? எழுப்புதல் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? காண்க வேண்டும். சமீப நாட்களிலே நான் ஒரு ஆங்கில பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு சிறு பையன், அவனுடைய ஒரு காது அவனுக்கு இல்லை. கண்டால் கவனிங்கள், ஒரு சிறு பையன், அவனுடைய ஒரு காது இல்லை. எனக்கு இந்த காது என்ன செய்யும்? வளரவையும் ஆண்டவரே என்று சொன்னான். வளரவையும் என்று சொல்லி அவன் ஆண்டவனத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போது ஒரு தேவனுடைய மனுஷர் ஒரு பட்டணத்துக்கு வருகிறார் என்று சொல்லி அவன் சொல்லி கேள்விப்பட்டு அப்பாவிடத்திலே சொன்னான். அந்த பட்டணத்துக்கு என்னை கூட்டிட்டு செல்லுங்கள் என்று சொன்னான். அவர் சொன்னார், அங்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், இவனே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரே, அந்த தேவனுடைய மனுஷன் என்னுடைய தேசத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே,
நாம் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர். நம்முடைய ஆண்டவர் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உடனே இவன் செபித்த மாத்திரத்திலே ஒரு வால் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த தேவனுடைய மனுஷர் அந்த பத்திரத்தை வைக்கிறார். எல்லாரும் கைகள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மகன் சொன்ன காரியம், ஆண்டவரே நீர் என் காதை சுகமாக்கும் என்று சொல்லி அவர் வெண்ணியும் வருகிறார் என்று சொல்லி அறிவிப்புகள் விட்டது. அந்த கூட்டம் ஆரம்பித்தது. எல்லா ஜனங்களும் கூடியிருந்தார்கள். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மகன் சொன்னா, ஆண்டவரே என் காதை நீர் தொடும் ஆண்டவரே, ஐ லவ் ஜீசஸ், என் காதை நீர் தொடும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி அவன் செபித்துக் கொண்டே இருந்தான். ஒரு மனது ஆண்டவரையே நோக்கி பார்த்துக் கொண்டு செபித்தான். அவர் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக 6வது நேரத்திலே அந்த காது வளர்ந்தது. அல்லேலூயா. 6வது நேரத்தில் என்னது? காது வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வதற்கும் அதிசயங்களை செய்வதற்கும் என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவருடைய வல்லமை உன்னிலே பிரகாசமாக இருக்கிறது. நோக்கமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எப்படி எனக்கு உதவி செய்வார், எப்படி என்னை தொடுவார், இந்த 6வது வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப நிலையிலே, என் சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் என்று நீ சொல்லி ஒரு மனதோடு செபிப்பாயனா உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? கட்டாயம் அற்புதங்களை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகப்பட்ட அவசியமே இல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதம் நமக்கு நடக்க முடியாதபடி, இந்த ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியாததற்கு 2 காரியங்களை சொல்லி நான் முடித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தடை காணப்படுகிறது. எந்த காரியம் தடை காணப்படுகிறதோ, சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 51:3. என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. முதலாவதாக ஆண்டவரோடு ஒரு மனம் இல்லாதபடிக்கு காரணம் என்ன? முதலாவது நம்முடைய என்ன சொல்லுங்க, பாவம் ஆண்டவரோடு என்ன செய்யல, உறவாட முடியாதபடி ஒரு மனமாய் காணப்படும். ஒரு சமயத்துல ஒரு தேவனுடைய மனுஷர் ஒரு லாட்ஜிலே தங்கியிருந்தார். அதே லாட்ஜிலே இன்னொரு தேவனுடைய மனுஷனும் ஒரு விசுவாசி தங்கியிருந்தார். அந்த விசுவாசி ஆண்டவரிடத்திலே அவன் அதிகமாய் அழுது செபித்துக் கொண்டிருந்தான். என்ன சொன்னா, அழுது செபித்துக் கொண்டிருந்தான். அவன் அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தான். அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு செபித்துக் கொண்டிருந்தான். உடனே அந்த தேவனுடைய மனுஷன் கதவை தட்டினார். உடனே அவன் கதவை திறந்தான். அப்போது அவர் சொன்னார், சகோதரனே, உன்னுடைய பாவத்திற்காக நீ இப்போது அழுது கொண்டிருக்கிறாய். எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் பாவத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இவன் சொன்ன மாத்திரத்திலே அவன் அழுகையை நிப்பாட்டி விட்டான். ஆண்டவரே, என்னை பாவத்தை நீர் மன்னித்து விட்டது. அந்த பாவத்துக்காக தான் அவன் எழுதிருக்கான். ரொம்ப நேரம் அழுது செபித்திருக்கான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். அவனுக்குள் இருக்கும் ஆவியானவர் அவனுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தேற்றரவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் எப்படி இருக்கிறார்? செபிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் எப்படி இருக்கிறார்? அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவமானாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீ ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவர் எப்படி இருக்கிறார்? மன்னிப்பதிலே அல்லவராக இருக்கிறார். ஓகே, திருப்பி எப்படி நமக்குள்ள பாவம் வருது? கரெக்டா? நீங்க சொன்னதுதான் சொல்லிட்டேன். ஆண்டவரையா பாவத்தை மன்னி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? மன்னிச்சா. திருப்பி எப்படி உங்களுக்குள்ள பாவம் வருது? வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். புருஷனுக்காக பெற்றெடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவதாக நம்முடைய பாவத்துக்கு எப்படி செய்யணும்? மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபம் பண்ணி என் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் அழுறது கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் எதுக்கு அழணும்? எதுக்காண்டி ஒரு மனுஷன் அழணும்?
அவருடைய பாவத்திற்காக கட்டாயம் ஆகணும். நான் ஒரு பாவி, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அழுகணுமே தவிர மற்ற ஒரு காரியத்துக்கான அளவே கூடாது. வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் ஜனங்களுக்காக எல்லா காரியத்துக்கும் எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறார் சொல்லுங்க? கண்ணீரோடு அவர் ஜெபித்திருக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறார்? கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார். இன்னைக்கு பாவத்துக்காக நீ மனஸ்தாபப்பட்ட அழகா சமூகத்திலே மனந்திருந்து அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. எப்படி அறிக்கையிட வேண்டுமாம்? கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்திலே வர வேண்டுமாம். பழைய காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த போட்டோகிராஃபர் உண்டு தெரியுமா? அந்த போட்டோ இந்த கேமரா உண்டு. அந்த கேமரால எப்படி இருக்குன்னா ஃபிலிம் ரோல் இருக்கும். அந்த ஃபிலிம் ரோல்ல நெகட்டிவ் எங்க இருக்கும்? நெகட்டிவ் இருக்கும், போட்டோக்கள் இருக்கும். ஆனா ரோல கொடுத்தா என்ன ஆகும்? பிரிண்ட் வந்துடும். திருப்பி பிரிண்ட் கொடுத்தா போட்டோ வரும். இப்படி நம்ம எத்தனை பிரிண்டாலும் எடுக்கலாம். இப்ப அப்படி இல்ல, வேற திருத்தம். ஆனா பாருங்க, இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை எங்க வச்சிருக்கோம்? உலகத்துல வந்தால் அது நெகட்டிவ் என்ன ஆகல? நெகட்டிவ் நம்மளோட முற்றிலுமாய் அழிக்கப்படல. அது நெகட்டிவ் நமக்குள்ள முற்றிலும் அழிக்கப்படாததான் இன்னும் அவன் எதை ஜீவிக்கிறான்? பாவத்திலேயே அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு இடைபட முடியாதபடி, நீ ஒரு மூலமாய் ஆண்டவரோடு கூட பேச முடியாதபடி காணப்படுற முதலாவது காரியம் என்ன? உன்னுடைய பாவம். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிய சொல்றது மாத்திரமல்ல, அதற்காக நம்ம என்ன செய்யணும்? மனஸ்தாபப்படுறோம். ஒரு பாவத்தை மன்னின்னு சொல்றதை விட அதுக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டு செபிக்கும் போது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது அவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ முதலாவதாக ஆண்டவர் உங்களுடைய ஒரு மனத்துக்கு காரணம் என்ன சொல்றாரு? உங்களை ஒரு மனத்துக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உடைய பாவத்துக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டு செபித்து ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவரோடு இணைய முடியாதபடி காணப்படுற காரணம் என்ன? கவலை. என்ன பேரு? கவலை. இங்க கவலை இல்லாத யாரா இருக்கீங்களா? கை வைக்கலாமா? கொஞ்சம் பார்க்கலாம் ஆசைப்படுறேன். கவலை இல்ல, தமிழ் புரியல யாரும் இல்ல, உங்களுக்கு கவலை இருக்கு. பாத்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? எல்லாம் உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, கவலை தானே? அப்போ நம்ம இன்னும் சத்தியத்தை அறியல. நம்மளாம் சத்தியத்தை, நம்மளாம் எந்த மக்கள் இல்ல? பெந்தேகோஸ்து மக்கள். பெந்தேகோஸ்து மக்கள் எல்லாம் சொல்றோம், கை தூக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பெந்தேகோஸ்து என்றால் என்ன? எனக்கு மலையாளத்தில், அதாவது ஒரு தமிழ் இந்திய மொழி வேதாகமங்களிலே மலையாள பைபிளிலும் மராத்தி பைபிளிலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காரியம் என்றால், மலையாள பைபிளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் அது 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மலையாள பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன வாசம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பைபிள்ல விளையாடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை, தகோசா என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அதாவது அந்த மலையாள பைபிள், அது எந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் தெரியல, அந்த மலையாள பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல விடுதலை ஆக்கப்பட்ட நாள் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தா என்னும் நாள். அப்ப பெந்தேகோஸ்தா என்னும் நாள்னா விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்களுக்கு கவலை இருக்குமா? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப நீங்க கவலையோடு இருக்கிறீங்கன்னா, பெந்தேகோஸ்தா நாள் வந்த போது அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லல, the word of God சொல்லுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம்
இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்போ நீ கவலைப்படும் போது என் ஆண்டவர் கவலைப்படக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் விடுவிக்கப்பட்ட ஜனமாய் இருக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கவலை இல்லை. இந்த கவலைகளை மாற்றுவதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்பது கவலையிலிருந்து வெளியே வந்த ஒரு கூட்டம் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ எகிப்தில் வெளியே வந்துடணும். ஆனா வெளியே வராதவனுக்கு பேர என்ன செஞ்சிருவான்? காதுல என்ன பண்ணிடுவான்? ஒரு ஓட்டையை போட்டு விடுவான். கதவுக்கு பின்பாக இந்திய வேதாகமங்களிலே, இந்திய வேதாகம எல்லா காரியங்களிலும் ஒவ்வொரு வசனமும் வேத ஆதாரமா எழுதப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கோயில்களிலே போய் முட்டையிடுவதும் காதுகள் குத்துவதும் இது எல்லாம் பாரம்பரியங்களை குறிப்பது. அல்லேலூயா. இது எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்குது என்பதை நாம் சற்று அறிந்தவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். 7, 8 வாசிக்கலாம். லேவியராகமம் 25 சிஸ்டர் 20 நீங்க 9, 10 வாசிங்க. அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் குடிகள் எல்லாம் விடுதலை கூட கடவீர்கள். அது உங்களுக்கு யூப்ரி வருஷம். அல்லேலூயா. இங்கு ஒரு எக்காலம் தொனிக்கும் போது ஒரு அடிமை என்ன பண்ணணும்? அவன் நாட்டுக்கு சென்றுறோம். அவன் நாட்டுக்கு செய்யாட்டா அவன் என்றைக்கும் அவன் அடிமையாய் காணப்படுகிறான். அதான் பாருங்க, நீங்க லோன் வாங்குற மாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? காதுல என்ன போட்டிருப்பாங்க? டோக்க. அது அடிமை. சொல்ல புரிஞ்சுதா? காதுல லோன் வாங்குற மாட்டுக்கெல்லாம் காதுல ஒண்ணு போட்டுருவான். இது லோனு அடிமை. இந்த பேங்குக்கு இது என்னது? அடிமை. அப்ப பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, இந்த அடிமையில் இருக்கு விடுவிக்கவதான் இஸ்ரவேல் கூட்டம். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக சொன்ன, உங்களுக்குள்ள ஒரு முறை வரணும்னா உடைய பாவம் காணப்படுறது, ஒரு தடையா காணப்படுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்திலிருந்து நம்ம இருக்கோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? கவலை. இன்னைக்கு எல்லாரும் கவலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் ஒருவர் கடன்படாதிருங்கள். அல்லேலூயா. ஓகே, போதும். அப்போ வேதம் சொல்லுகிற காரியம், நீங்க அன்பிலே மாத்திரமா என்ன தெரியுமா? கடன் மற்ற ஒன்றிலும் கடன் பெறவே கூடாது. பைபிளுடைய வசனத்தின்படி நீ வாழும்போது நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலையா இருந்தாலும் சரி, இப்ப டைம் இல்ல இப்படி சொல்றதுக்கு. அப்ப பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பாவம், நம்முடைய கவலை இந்த ஆண்டவரோடு நாம் என்ன செய்யறது? உறவாட முடியாதபடிக்கு நமக்கு என்ன ஆகப்படுறது? தடையாய் காணப்படுறது. இதிலிருந்து விடுவிப்பதால் பரிசுத்த ஆவியானவர்.
அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்மோடு உறவாடுவதற்கு காணப்படுற எல்லா தடைகளை என்னை விட்டு நீங்க எடுத்து போடுங்க. ஒரு மனுஷன் 3 மணி நேரம் ஜெபிக்காட்டா அவன் எதுல இருக்கிறான்? பாவத்திலே ஜீவிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஜெப சிந்தை உள்ளவன் பாவம் செய்யான், பாவம் செய்கிறவனோ ஜெபம் செய்யான் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரோடு நாம் ஒரு மனமாய் வாழக்கூடாதபடி இந்த ஒரு மனதின் ஆவி உனக்கு வந்துட்டுனா ஒன்னி அசைக்க யாராலையும், ஒரு மனதின் ஆவி மட்டும் வந்துட்டுனா உங்க அசைக்க யாராலையுமே முடியவே முடியாது. இந்த ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்கு பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இதுக்கு தடையாய் உள்ள காரியத்தை நாம் எடுத்து போடுவோமானால் கவலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கவலைகளை மேற்கொள்ள முடியும். இந்த கவலைன்னு சொல்றத மேற்கொள்றதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பரிந்துரைத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவரிடத்திலே பாட்டுகளை படிக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனா நம்முடைய மனசு எப்படி ஆகல? மறுரூபம் ஆக்கவே இல்லை, பழசாகவே இருக்குது, பழைய நிலைமையிலே இருக்கும். அப்போ நம்முடைய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய மனம் எப்படி ஆகணுமா? மறுரூபமாக வேண்டும். பிரியமானவர்களே, எப்பவும் கவலைப்பட்டு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே வேலையே ஆகாது. ஒரு சமயத்திலே நயகரா நீர்வீழ்ச்சி காணப்பட்டது. உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி? நயகரா நீர்வீழ்ச்சி. இந்த நயகரா நீர்வீழ்ச்சியிலே ஒருவன் சர்க்கஸ் காமித்தான். இந்த சைடுல இருந்து அந்த சைடு போனா, அந்த சைடுல இருந்து அந்த சைடு சைக்கிள் ஓட்டி கொண்டு போயிட்டு இருந்தான். அப்போ சைக்கிள் ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கும் போது அவன் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான், நீங்கள் ஒருவர் என்னோடு பின்னாலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களிடத்திலே வண்டியை ஓட்டு போறேன். யாருமே வரவே இல்லை, யாருமே முன் வரவே இல்லை. ஏன்னா கீழே வந்து எனக்கு பணம் கூட கிடைக்காது, என்ன கிடைக்காது? பணம் கூட கிடைக்காது, அவ்வளவு கஷ்டமான நதி. அப்போ இப்படி இருக்கும் போது ஒரு சிறு பையன் என்ன சொன்னா, ஒரு சிறு பையன் நான் வருகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த சிறு பையன் வந்த உடனே அவன் அவங்க பின்னால உட்கார்ந்து என்ன பண்ணிட்டான்? தோலை நல்லா கவனிங்க, தோலை புடிச்சுக்கிட்டான். எல்லாரும் பார்க்க அந்த பையன் உழப்பறானா, இந்த பையன் உழலியா, கீழே விழுந்தா என்ன ஆகும்? இவன் எப்படிதான் போறான்னு எல்லாரும் அவனை பாக்குறாங்க. ஒரு டேன் போனா திருப்பி டேன் வந்துட்டான். எல்லாரும் அவனை பேட்டி கேட்டாங்க, தம்பி எப்படி யாருமே போகாத போது நீ மட்டும் எப்படி போயிட்டு வந்த கேட்டாங்க. அவன் சொன்னா, இதுதான் எங்க அப்பான்னு. அல்லேலூயா. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக் கொள்ளும் போது ஒருபோதும் கைவிட, கைகளை தட்டி ஆண்டவரை மாய்த்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறான், எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறான், எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறான், அதான் நீ ஒருபோதும் கவலைப்படுற அவசியமே இல்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பிடிச்சுக்கோ. ஓகே, ஆண்டவரை பிடிச்சுக்கோ. நீ ஆண்டவரை பிடிச்சிட்டா உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சிட்டு, ஒரு அபார்ட்மெண்ட்ல தீ பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க? வெளியே குதிக்கிறான் ஒவ்வொருத்தர். அப்ப என்ன செய்யலாம்? அந்த கயிறு, அந்த ஏரியா கயிறை கட்டிட்டு ஒவ்வொருத்தர் என்ன செய்யலாம்? குதிக்கிறான். அந்த ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்காண்டி எல்லாரும் என்ன செய்யலாம்? கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கீழே வந்து என்ன ஆயிரும்? வெறும் கூட கிடைக்காது, அவ்வளவு கஷ்டத்துக்கு கயிறு பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ 10 நிமிஷம் முடிஞ்சா விட்டுட்டு கீழே வந்துட்டான். 5 நிமிஷம் முடிஞ்சவனும் கீழே வந்துட்டான். 4 மணி நேரம் முடிச்சவனும் கீழே தான். ஒருத்தன் மாத்திரம் 1 மணி நேரம் கீழே விழவே இல்லைங்க. 1 மணி நேரம் கீழே விழவே இல்ல. அவன் ஸ்ட்ராங்கா நின்னுட்டான். கடைசி அந்த ஃபயர் சர்வீஸ் வந்து அந்த லிப்ட் பண்ணி அவனை எடுத்துட்டு எல்லாரும் அவனை கேட்டாங்க, என்னப்பா எல்லாரும் அங்கெல்லாம் கீழே விழுந்து கை காலெல்லாம் ஒடிஞ்சிட்டு நீ மட்டும் எப்படிப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ ஓடுன? அவன் சொன்னா, நான் கயிறை பிடிக்கல, கயிறை கெட்டிட்டேன்னு சொன்ன. கையை தட்டி ஆண்டவரே மகிமை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே நீ இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துக்கு என்ன செய்யணும்? கட்டி விடணும். ஆண்டவரை பிடிச்சுக்கணும். அவர் உன்னை கட்டுறதுக்கு நிறுத்தணும், விட்டு கொடுத்துடும். இல்ல ஆண்டவரே, உன்னுடைய சுய பலத்தினாலோ உன்னுடைய ஒரு காரியத்தினாலோ உன்னால ஒரு
காரியத்தையுமே செய்ய முடியாது. ஒரு சுய பலத்தால ஒரு காரியமே செய்ய முடியாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போதுதான் உன்னால ஜெயிக்க முடியும். ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போதுதான் உன்னால என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று கொள்ள முடியுமே தவிர வேற ஒரு காரியத்தை உன்னால செய்யவே முடியாது. அப்புறம் சொன்னா பாருங்க, அத சொன்னா நீ எல்லாம் கயிறு தான் பிடிச்ச, நான் கயிறு கட்டிட்டு நின்று. அப்புறம் எவ்வளவு நான் பிடிக்கவே இல்லை, கயிறு தான் என்னைய பிடிச்சிட்டு, நான் கயிறுல பிடிக்கவே இல்லை. இதுக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க ஒவ்வொரு நாள் ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள கட்டியிருந்தேன், நீங்க என்னை பிடிச்சிருக்கீங்கப்பா, நீங்க என்னைய பிடிச்சுக்கணும். எனக்கு கவலை இருக்கு, எனக்கு கண்ணீர் இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, என்னால ஒரு மனமா செவிக்க முடியல, என்னால ஒரு மனமா துதிக்க முடியல, எனக்கு அதிசயங்கள் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, இன்று நடக்கிறதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப நான் உங்களுக்குள்ள வாரேன், நீங்க என்னை கட்டிக்கொள்ளுங்க, நீங்க என்னைய கெட்டிக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் உன்னை பிடித்து விட்டா உன்னை ஒருபோதும் கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த நிலையா இருக்கலாம், எந்த பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையில கடந்து இருக்கலாம், உன்னை ஒருபோது நீ கீழே விழ போறது இல்ல. ஏன்? அவர் உன்னை பிடிச்சிருக்க. மற்றவெல்லாம் என்ன, தான் சொந்த பலத்துல நின்னா எல்லாரும் கீழே விழுந்துட்டான். அந்த ஒரே ஒருத்த மட்டும் அந்த கயிறை கட்டிட்டான். இயேசுவா இருக்கிற அந்த பலனுக்குள்ள சார்ந்துகள், அந்த இயேசுவின் பட்சமாய் சார்ந்துகள். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது செய்யலாம். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 105:4 வாசிக்கலாம். கர்த்தரையும் ஒரு வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எப்படி நாடணுமா? அவருடைய வல்லமையை நம்ம எப்படி நாடணுமா? நித்தமும் நாட வேண்டுமா? நித்தமும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரு காலையில எழுந்த உடனே யாருடைய முகத்தில் யாரும் முழிக்கும் நினைப்போம். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காலையில் எழுந்தவுடன் கல்வாரியை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அந்த காயப்பட்ட முகத்தை நோக்கி நீங்க பாருங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்துற முகத்தை நோக்கி பாருங்க. உன்னுடைய வாழ்க்கை கட்டாயம் செழிப்பாகும். உன் வாழ்க்கை கட்டாயம் செழிப்பாக்கும். அமெரிக்க தேசத்திலே எத்தனையோ மில்லியனர், ஆயிரக்கணக்கான மில்லியனருக்கு சொத்துக்கள் உள்ள ஒரே ஒரு ஓனருடைய மகன் கெமிஸ்ட்ரி லேபிலே அவன் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆசிட்டை ஊற்றிக் கொண்டிருக்கும் போது ஆசிட் வெடித்து விட்டது. அந்த ஆசிட் வெடித்தபடியினால் அவன் உடல் முழுவதும் கருகி என்ன ஆகிட்டான்? மரித்து போய்விட்டான். அவருடைய போட்டோ எடுத்தார்கள். அவருடைய ஒரு பையன், கிளாஸ் நண்பன் ஒருவன் போட்டோ எடுத்தான். அவர் அந்த போட்டோவை அவருடைய வீட்டிலே வந்து மாட்டினார்கள். மாட்டிவிட்டு அந்த மில்லியனர் ஒவ்வொரு நாளும் அந்த முகத்தை நோக்கி பார்த்தாரு. இவர் எப்படி ஆயிட்டாரு? ரொம்ப கவலை ஆயிட்டாரு. கடைசி என்ன ஆயிட்டாரு? மரித்து விட்டார். மரித்து விடும் போது அவருடைய சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏலமிட்டார்கள். அப்போது ஏலம் விடும் போது ஒரு கண்டிஷன் சொன்னார்கள், இந்த போட்டோவை முதல்ல ஏலம் எடுக்கிறாங்க, இந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் ஏலம் விடுவோம், இதை எடுக்கணும்னு சொன்னாங்க. யாரும் முன்வரவே இல்லை. யாரும் ஒரு ஆளு கூட போட்டோ எடுக்க முன்வரவே இல்லை. ஒரே ஒரு நண்பன் தன் சொந்தத்தை போட்டோ பிடிச்ச அதே நண்பன் சொன்னா, இந்த போட்டோவை நான் ஏலம் எடுக்கிறேன். அமெரிக்கன் டாலர்ல $1 தான் ஏலம். எத்தனை டாலர்? ஒரே $1 எடுத்தான். அந்த ஏலம் விட்டவுடன் அடுத்த பக்கம் திருப்பினார்கள். அவர் அப்பா உயிரிழந்தார். இந்த போட்டோவை எவன் வாங்கினாரோ அவனுக்கே என்னுடைய மில்லியனர் சொத்து என்று சொல்லிவிட்டார். என்னுடைய முழு சொத்தும் அவனுக்கு உரியது, இதை யாரும் பங்கு வைக்கவே முடியாது என்று சொல்லி அந்த உயிர் ஆசனத்திலே சொல்லிவிட்டார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நோக்கி நீ பார்க்கும் போது அவருக்குள்ள ஆசீர்வாதம், அவருக்குள்ள ஐஸ்வர்யம், அவருக்குள்ள பொருளாதாரம், அவருக்குள்ள செழிப்பு அவளும் உனக்குரியது. அந்த காயப்பட்ட முகத்தை நோக்கி பார்க்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக்க போகிறார். என்னுடைய ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர். உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார். எல்லாரும் அப்படியே நிற்கலாம். நல்ல ஆண்டவரே சொல்லி எல்லாரும்